ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ். அடுத்த நிலையை சொல்கிறதுக்கு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ எங்கள் ஊரில் ரொம்ப மழை வர மாதிரி இருக்குது. புயல் உருவானா எப்படி இருக்கும் கிளைமேட், அதை மாதிரி இருக்குது. நான் இப்போ அங்கே தான் நின்றுட்டு பார்த்துட்டு பேசிகிட்ருக்கேன். நான் என்னோடய அடுத்த நிலையை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போது நான் வந்து கோர்ட்டில் போய் டிவோர்ஸ் அவங்க அப்ளை பண்ணியிருக்காங்க. என்னை மிரட்டிட்டு தான் இருந்தாங்க. அப்புறம் கோர்ட்டில் சொல்லிவிடுவேன், அங்கே சொல்லிவிடுவேன்ட்டு எனக்கு ரொம்ப டார்ச்சர் தாங்க முடியல. டார்ச்சர் கொடுத்துக்கிட்டே இருந்தாங்க. சரி போய் கொடுங்க அப்படின்னு நான் சொல்லிட்டேன். கோர்ட்டை வச்சு பேசுகிறேன், வக்கீலை வச்சு பேசுகிறேன் இப்படின்னே சொல்லிகிட்டு இருந்தாங்க. சரி என்னால் ஒன்றுமே பண்ண முடியல ஃப்ரெண்ட்ஸ். நான் என்னோடய ஒரு பேபியை வச்சுக்கிட்டு எவ்வளோ கஷ்டப்படுறது, யாரோட சப்போர்ட்டும் எனக்கு கிடையாது. என் வீட்டில் நான் வந்து இதை மாதிரி மேரேஜ் பண்ணிக்கிட்டேன்னு என்னோடய அம்மா வீட்லேயும் என்னை வெறுத்துட்டாங்க. அப்புறம் பார்த்திங்கன்னா இவங்க வந்து ஒரே ஒரு டைமு பார்த்துட்டு ஒரு 2 மாதம் கழித்து 2.5 மாதம் கழித்து பார்த்தேன் ஃப்ரெண்ட்ஸ். நைட் டயத்தில் பார்த்துட்டு உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசணும் நில்லுங்க அப்படின்னு நான் சொன்னேன். சரின்னு நின்னாங்க. இப்படியே எவ்வளோ நாளைக்கு தான் சொல் பேச்சு கேட்பேன், யாரோட பேச்சும் கேட்காத, முதல்ல உன்னோட பேச்சை கேட்டு நீ முடிவெடு. கல்யாணம் எதுக்கு பண்ணின, புள்ள எதுக்கு பெற்ற, அப்புறம் எதுக்கு நீ வந்து இப்படி விட்டுட்டு போகிற, நீ ஒன்றும் முடிவை சொல்லிட்டு போ. முடிவையும் சொல்லாமல் போயிட்டு இப்படி எங்கள் அம்மா அப்படி சொன்னாங்க இப்படி சொன்னாங்க, நான் அதனால் இனிமேல் பேச்சை மாற முடியாது, போக முடியாது, எனக்கு கஷ்டமாக தான் இருக்குன்னு அப்படி ரொம்ப பாவமாக பேசுகிற மாதிரி என்னோடய வீட்டுக்கு பக்கத்தில், அதாவது ஆப்போசிட்டில் அம்மான்னு தான் கூப்பிடுவேன், என் ஃப்ரெண்டு, அதாவது ஜென்ஸ், அவங்க ராஜுன்னு, அவங்கக்கிட்டலாம் நாங்கள் பேச மாட்டோம். ஆனால் அவங்களோட அம்மா பஸ் ஏற நின்னாங்க. அவங்களையும் கூப்பிட்டு வச்சுக்கிட்டு எங்கள் ஊர் பைபாஸ் ரோட்டில் போய் வச்சுக்கிட்டு நான் வந்து பேசும்போது இவங்க வந்து இந்தமாரி ஏன்ப்பா இப்படி பண்ணுற, அந்த பிள்ளைக்கு வந்து குழந்த இருக்குது, இப்படி வந்து அவங்க அம்மாக்கிட்ட வந்துருக்கு, அவங்க அம்மாக்கிட்டையும் யாரும் இருக்க முடியாது, நீ இப்படி விட்டுட்டு போயிட்டியேன்னு சொல்லவும் அவங்க என்னென்னமோ பேசினாங்க. ஒரு 1/4 மணி நேரம் பேசினதுக்கப்புறம் திரும்ப வீட்டுக்கு வந்தான் ஃப்ரெண்ட்ஸ். அந்த ஒரு நாள் தான் வந்து உடம்பு சரியில்லைன்னு சொல்லிவிட்டு வீட்டில் வந்து படுத்து கஞ்சி வைக்க கொடுக்க சொல்லி டேப்லெட் வச்சு சாப்பிட்டு அப்புறம் நைட்டு வந்து இருந்துட்டு எங்கள் வீட்டில் இருந்துட்டு தூங்குறாப்புல. எனக்கு 1:30 மணிக்கு முழிப்பு வருது. அப்போ அவங்களோட செல்லை எடுத்து நான் பார்க்குறேன். ஆன் பண்ணி செல்லை எடுத்து பார்க்கும்போது அதில் வந்து இவங்க லவ் பண்ணுறதா சொன்னேன் இல்லையா, அவங்க அண்ணன் பொண்ணு, அந்த பொண்ணை ஹார்ட்டு போட்டு ஃபோட்டோவில் இவங்க ஒரு ஹார்ட்லேயும் அவங்க ஒரு ஹார்ட்லேயும் எப்படியெல்லாம் எடிட் பண்ண முடியுமோ அப்படிலாம் எடிட் பண்ணி ஐ லவ் யூ, ஐ மிஸ் யூ, லவ், அப்போ திரும்ப ஒரு செகண்டில் ஓடிட்டுருக்கு. அப்போ அந்த மெசேஜ், அந்த ஃபோட்டோஸ், அந்த வீடியோஸு எல்லாத்தையும் பார்த்தேன். இவங்க வெளியில் கடற்கரை அதெல்லாம் போயிருந்துருக்காங்க, 2 பேரும் சேர்ந்து குளிச்சுருந்துருக்காங்க, ஜாலியாக என்ஜாய் பண்ணியிருக்காங்க. அந்த வீடியோலாம் பார்த்தோன்னே எனக்கு ஷாக் ஆகிட்டு. சரி இப்போ எதுவும் கேட்கக்கூடாது, இப்போ தானே வந்திருக்காங்க, திரும்ப நம்ம ஏதாவது கோவப்பட்டு பேசினோம்னா போயிடுவாங்க, காலையில் விடியட்டும். இவ்வளோதுக்கும் நான் வந்து சாமியை வேண்டி அழுது யாருக்கிட்டையும் இருக்க முடியாமல் என் வீட்டுக்காரங்க திரும்ப வந்துட்டால் நான் தாலியை கலட்டி போடுறேன், சாமிக்கிட்டேயே போட்டுடுறேன் அப்படிலாம் சொல்லி வேண்டியிருந்தேன் ஃப்ரெண்ட்ஸ். காலையில் எழுந்திரிச்சு நம்ம குளித்து முழுவிட்டு கோயிலுக்கு போவோம், கையால் கலட்டி போட சொல்லும் கோயிலுக்குன்னு சொல்லி சரி படுக்கட்டும்னு காலையில் எழுந்திரிச்சு பார்த்தா நான் லேட்டாக அதெல்லாம் பார்த்துட்டு தூங்கவும் காலையில் எனக்கு நல்ல தூக்கம், தூங்கிட்டேன். அப்போ எழுந்திரிச்சு பின்னாடி பக்கம் போய் சாணம் கரைச்சி போட்டு கூட்ட போகிறேன். திரும்ப வந்து பார்த்தா வண்டியும் காணும், ஆளையும் காணும். வீட்டில் தூங்கிட்டு இருந்தவன் ஆளையும் காணும், வண்டியும் காணும். சொல்லாமல் கொள்ளாமல் திரும்பவும் ஓடிட்டான் ஃப்ரெண்ட்ஸ். ஓடினதுக்கப்புறம் என்னால் என்ன பதில் சொல்கிறதுனே தெரியல. உட்காந்து பயங்கரமாக அழுதேன். அடுத்த நிலையை சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். டாட்டா பாய்.